வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் படிப்பீங்க, நியூஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னங்கிறதுல ஒரு டவுட் இருக்கும். சரி, இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் இது வந்து பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அந்த பேரில் சொல்கிறது போல் எப்பெல்லாம் பணத்தினுடைய மதிப்பு குறைகிறதோ, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதனுடைய வேல்யூ எப்பெல்லாம் அதிகமாகுதோ அந்த ஒரு கண்டிஷனை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு பக்கம் பணத்தினுடைய மதிப்பு வந்து இறங்கணும், இன்னொரு பக்கம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய வேல்யூ மதிப்பு கூடணும். அதுதான் இன்ஃப்ளேஷன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் நான் அதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். நீங்கள் வந்து அரிசி வாங்க போகிறீங்க மளிகை கடைக்கு. உங்ககிட்ட 100 ரூபா இருக்குது. 1 கிலோ அரிசி 50 ரூபா. அப்போ அந்த 100 ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் 2 கிலோ அரிசியை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இப்போ நாளைக்கு நீங்கள் இதே மளிகை கடைக்கு போகிறீங்க. இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மளிகை கடையில் நீங்கள் போனப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த அரிசியினுடைய விலை 60 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 100 ரூபாவை கொண்டு போனாலும் 2 கிலோ வாங்க முடியாது. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுது? பணத்தினுடைய மதிப்பு வந்து இறங்கிடுதாங்க. அதே போல் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இங்கே கூட்ஸுங்கிறது என்னது? அரிசி தான் அந்த கூட்ஸ். இதனுடைய மதிப்பு இங்கே அதிகமாகிடுச்சா? 50 ரூபா இருந்தது அதிகமாகிடுச்சு. அப்போ பணம் உங்ககிட்ட அதே பணம் தான் இருக்குது, ஆனால் இந்த கூட்ஸினுடைய வேல்யூ அதிகமாகிடுது. அப்போ இந்த ஸ்டேட் இதை தான் நம்ம எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். பணம் வந்து வீக்கம் அடைகிறது, அதுதான் இன்ஃப்ளேஷன். அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், மணி லூசஸ் இட்ஸ் வேல்யூ. இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்ஃப்ளேஷன் மெயினாக 2 காரணங்களால் ஏற்படும். ஒன்று டிமாண்டு சைடு இன்ஃப்ளேஷன், டிமாண்டு புல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, தேவை மிகுதியினால் ஆகக்கூடிய பணவீக்கம். இன்னொன்று காஸ்ட் புஷ்ன்னு சொல்லக்கூடியது, அந்த உட்பொருட்கள் இந்த ப்ரொடக்ஷன் சைடில் அதிகமாகக்கூடிய அந்த விலையினால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன். இது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். முதல்ல நம்ம டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனை பற்றி பார்ப்போம். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் தான் அடிக்கடி ஒரு எக்கனாமியில் நடைபெறக்கூடியது. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பெல்லாம் மக்களிடையே, ஒரு பொருளாதாரத்துக்குள்ள மக்கள்கிட்ட எப்பெல்லாம் டிமாண்டு அதிகமாகுதோ, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு எப்பெல்லாம் டிமாண்ட் அதிகமாகுதோ அந்த நேரத்தில் டிமாண்டு புல் இன்ஃப்ளேஷன் வரும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எல்லா மக்களுமே அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி. அப்போ அவங்களுடைய சேலரி இல்லை மற்ற இன்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. அப்போது எல்லா மக்கள்கிட்டையும் அந்த பணப்புழக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது அவங்க கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு அதிகமாக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாருமே சேலரி அதிகமாக இன்கம் அதிகமாக நம்ம எல்லாருமே நிறைய முக்கிய வசதிகளை நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க கையில் அந்த பணம் அதிகமாக எல்லாருமே நம்ம நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துறோம்னு நினைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த டிமாண்ட் அதிகமாகிட்டே போகும். ஆனால் இந்த டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் சப்ளை வேணும். அப்போ ட்ரெஸ்ஸுக்கான அடிக்குவேட் சப்ளை இருக்கணும். காட்டன், உல், மற்ற மெட்டீரியல்ஸ் இதனுடைய ப்ரொடக்ஷனும் இருந்தால் தான் ட்ரெஸ்ஸை செஞ்சு இந்த மக்களுக்கு விற்க முடியும். அப்போ டிமாண்ட் அதிகமாகும் போது அது ஈக்குவலாக சப்ளையும் இருக்கணும். ஆனால் எக்கனாமியில் ஜென்ரலாக இந்த டிமாண்ட் அதிகமாகும் போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஈடு கொடுக்காது. அப்போ மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, எல்லாருமே நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கணும் உடுத்தணும்னு நினச்சாலும் அதுக்கான சப்ளை பார்த்திங்கன்னா இருக்குமானா இருக்காது. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸினுடைய மதிப்பு அதிகமாகுது, அந்த கூட்ஸினுடைய மதிப்பு அதிகமாகும். ஏன்னா அது ஷார்ட்டேஜ் ஆகிடும். எல்லார்ட்டையும் பணம் இருந்தாலும், பணம் எல்லார்ட்டையும் அதிகமாக இருக்குது, ஆனாலும் அந்த பொருளினுடைய சப்ளை அதிகமாக இல்லாதனால ஷார்ட்டேஜ் ஆகி அதனுடைய மதிப்பு அதிகமாகிடும். இதுதான் டிமாண்டு புல் இன்ஃப்ளேஷன் அல்லது டிமாண்ட் சைடு இன்ஃப்ளேஷன். அப்போ நம்ம அதிகமாக பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பொருளை நம்மளால் வாங்க முடியாது. அப்போ அந்த பொருளை வாங்கும்போது பணத்தை அதிகம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஷர்ட் 500 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா, நாளை பின்னா அதே ஷர்ட்டினுடைய விலை என்ன ஆகிடும்னா 700 ரூபா ஆகிடும். ஏன்னா அதுக்கான சப்ளை வந்து அந்தளவுக்கு இருக்காது. அப்போ டிமாண்ட் அதிகம் இருக்க, சப்ளை இருக்காது. நாளை பின்னா அப்போ அந்த பொருளுடைய மதிப்பு அதிகமாகிடுது. ஏன்னா நிறைய பேர் அதை வாங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அந்த பொருளுடைய சப்ளை இல்லை. அப்போ அந்த பொருளுடைய மவுசு அதனுடைய மதிப்பு அதிகமாகிடுது. இதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் ஜென்ரலாக எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது ஜென்ரலாக கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் வரும். அது மெயினாக டிமாண்ட் புல்
இன்ஃப்ளேஷனாக தான் இருக்கும். மெயினாக எப்பெல்லாம் மக்களுடைய ஊதியம் அதிகமாகுதோ, இல்லை எப்பெல்லாம் அரசு கவர்மெண்ட் எப்பெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுதோ, எப்பெல்லாம் கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கோ, எப்பெல்லாம் ஃப்ரீயான ஸ்கீம்ஸையோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அதிகம் கொண்டு வருதோ, இந்த மாதிரி நேரங்களில் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வரும். அது இல்லாமல் எப்பெல்லாம் சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுதோ, அப்பயும் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் ஒரு பேங்க்லேருந்து அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டணும். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சுன்னா நம்ம எல்லாருமே அதிக லோன் வாங்க ட்ரை பண்ணுவோம். இந்த லோனை வாங்கி நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்க நினைப்போம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்றது வீடு, கார், மொபைல் ஃபோன், ஃபர்னிச்சர், ட்ரெஸ், இதெல்லாம் தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ இந்த காரணங்களாலேயும் இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் உருவாகும். லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா பணப்புழக்கம், அதுதான் லிக்விடிட்டி. எப்பெல்லாம் ஒரு பொருளாதாரம் வளருதோ அப்போல்லாம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த எக்கனாமிக்குள்ள பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு எப்பெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க் கம்மி பண்ணுதோ அப்போல்லாம் பணப்புழக்கம் கவர்மெண்ட் உள்ள, அதாவது இந்த நாட்டுக்குள்ளே அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பணப்புழக்கம் யார் கையில் வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் தான் நிற்கும். அப்போ அந்த பணப்புழக்கம் எப்போல்லாம் அதிகமாகுதோ இந்த பணத்தை வந்து மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண நினைப்பாங்க, அதை வந்து செலவு பண்ண நினைப்பாங்க. அப்போ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் உருவாகும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதன்கிட்ட செலவுக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் டிஸ்போசபிள் இன்கம். உதாரணத்துக்கு ஒருத்தர் மாதம் 20,000 ரூபா சம்பளம் அவர் சம்பாதிக்கிறாருன்னு வைங்க. 20,000 ரூபாவில் 2,000 ரூபா டேக்ஸாக கட்டிடுறாருன்னு வச்சிங்கன்னா மிச்சம் 18,000 ரூபா அவருடைய டிஸ்போசபிள் இன்கம். அப்போ அந்த டிஸ்போசபிள் இன்கம் தான் அவர் வந்து செலவுக்காக யூஸ் பண்ணப்படணும். அது கூட்ஸோ சர்வீஸோ அவர் வந்து இந்த பணத்தை வச்சு தான் வாங்குவார். செல்ஃபோன் வாங்குவார், வீடு வாடகை கட்டுவார், ட்ரெஸ்ஸு வாங்குவார். இதெல்லாம் தான் அவர் செய்யக்கூடிய அந்த ஸ்பெண்டிங். அப்போ அந்த டிஸ்போசபிள் இன்கம்மை வச்சு தான் மக்கள் ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க. அதுதான் அந்த டிஸ்போசபிள் இன்கம். எப்பெல்லாம் டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகுதோ அப்பயும் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வரும். உதாரணத்துக்கு இப்போ அந்த 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடியவருக்கு நாளைக்கு சம்பளம் 30,000 ரூபா ஆகிடுதுன்னு வைங்க. அப்போ டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகுமா? அந்த வரி கட்டினது போக மிச்ச பணம் அதிகமாக அவர் கையில் இருக்கும். அப்போ இந்த பணத்தை வச்சு அவர் அதிகமாக செலவு பண்ணணும்னு நினைப்பார். அப்போ இந்த நேரத்துலேயும் அந்த எக்கனாமிக்குள்ள டிமாண்ட் அதிகமாகும். அப்போ மறுபடியும் டிமாண்ட் அதிகமாகும் போது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் உருவாகும். அப்போ நீங்கள் இந்த சைக்கிளை ஞாபகம் வச்சுக்கணும். லிக்விடிட்டி அதிகமாகுது, டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாகுது, அதனால் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வருது. அப்போது பணப்புழக்கம் அதிகம், டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ இந்த சைக்கிள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைக்கிள். இதன் மூலமாக தான் இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வருது. அடுத்தது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லும்போது டிமாண்ட் அப்படியே தான் இருக்கும். மக்கள்கிட்ட இருக்க டிமாண்ட் அப்படியே தான் இருக்கும். நான் சொல்வது போல் அந்த ட்ரெஸ்ஸோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ட்ரெஸ்ஸினுடைய தேவை பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதே தேவை தான் இருக்கும், அதிகமாக வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸினுடைய ப்ரொடக்ஷன், உற்பத்தி, அந்த சைடில் காஸ்ட் அதிகமாகும். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய செலவு அதிகமாகும். உதாரணத்துக்கு காட்டனுடைய ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஷர்ட்டனுடைய காஸ்ட்டும் அதிகமாகுமா? இந்த மாதிரி நேரத்தில் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வருது. அப்போ டிமாண்ட் அப்படியே தான் இருக்கும். மக்கள், நான் ஒரு ஷர்ட் வாங்குறேன்னா அதே ஒரு ஷர்ட் தான் அடுத்த மாதமும் வாங்க போகிறேன். அப்போ டிமாண்ட் அப்படியே தான் இருக்குது. காஸ்ட் சைடில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. அப்போ காஸ்ட்னு சொல்லும்போது உற்பத்தி சைடில் இந்த காஸ்ட் வந்து அதிகப்படுத்தப்படுது. அப்போ காட்டன் ஒரு வேளை நாளைக்கு உற்பத்தி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ ஷர்ட்னுடைய விலையும் அதிகமாகும். அப்போ இந்த நேரத்துலையும் பணவீக்கம் ஏற்படும். அப்போது ஷர்ட்னுடைய விலை அதிகமாகிடுச்சுன்னா நான் அதிக பணத்தை கொடுத்து தான் அந்த ஷர்ட் வாங்கணும். ஏற்கனவே 500 ரூபான்னு நான் வாங்கிட்டு இருந்த ஷர்ட்டை 700 ரூபா கொடுத்தனா அப்போ வாங்கணும். அப்போ பணத்தினுடைய மதிப்பு இங்கே குறையுது, மறுபடியும் கூட்ஸ்னுடைய மதிப்பு அதிகமாகுது. இது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அதிகமாக்குறதுனால கூட காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வரும். அந்த ஷர்ட்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ஷர்ட்னுடைய விலை 500 ரூபான்னு வைங்க, அதில் 50 ரூபா வரியாக போடுறாங்கன்னு வைங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜிஎஸ்டி டேக்ஸ் 50 ரூபா. நாளைக்கு இப்போ இந்த வரியை அதிகப்படுத்துகிறாங்கன்னு வைங்க, 50 ரூபா வரியை 100 ரூபாவாக ஆகிட்டாங்கன்னா இந்த ஷர்ட்னுடைய விலை எவ்வளோ ஆகும், 550 ரூபாவாக ஆகும். அப்போ இந்த நேரத்துலையும் இந்த இடத்துலையும் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். காஸ்ட் சைடில் அதனுடைய மதிப்பு அதிகமாகுது, காஸ்ட் அதிகமாகிறதுனால இந்த இடத்துலையுமே பணவீக்கம் உருவாகும். அப்போ இங்கேயுமே நான் அதிகமாக பணத்தை கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கணும். இதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்.
காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் மெயினாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரைஸ் எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போ மெயினாக நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை பார்க்கலாம். உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு வைங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக டீசலுடைய விலையும் அதிகமாகும். டீசலுடைய விலை அதிகமாகும் போது ஜென்ரலாக நமக்கு தேவையான அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வரதெல்லாம் அந்த ட்ரக்கு தான், லாரி தான், இதெல்லாம் டீசலில் தான் ஓடும் இந்தியா ஃபுல்லாக. அப்போ காய்கறி, பால், நமக்கு தேவையான ட்ரெஸ், அடிப்படை இந்த கூட்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் தான் கொண்டு வருது. அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரூடு ப்ரைஸ் அதிகமாகும் போது டீசல் விலை அதிகமாகும். இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கும் அந்த செலவு அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொருளினோட விலையும் அதிகமாகும். பால் விலை அதிகமாகும், உணவினுடைய விலை அதிகமாகும், ட்ரெஸ்ஸினுடைய விலையும் அதிகமாகும். இந்த மாதிரி நேரத்துலையுமே காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் உருவாகும். இங்கே நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னது, காஸ்ட் சைடில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, உற்பத்தி லெவலில் இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போ இதுதான் அந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை, பணவீக்கம், பணத்தினுடைய மதிப்பு குறைகிறது, பொருட்களினுடைய சேவைகளுடைய மதிப்பு அதிகமாகுது. இதுதான் இன்ஃப்ளேஷன். இது 2 ஃபேக்டர்ஸ்னால வரும். ஒன்று டிமாண்ட் புல், இன்னொன்று காஸ்ட் புஷ். நன்றி.